Sure, sure. And both of you, like I'm able to see Mr. Sadi's work also very good. That's how it is. Basically, like 8 to 9 videos I have, core videos. And those videos, like sometimes it might test our passions. At the same time, we can actually run through it. Uh, we'll just get started with this. Okay, here you go. One second, just 1 second. Sure, sir. So you can ask us like any one of the verb, and then we will make sure that we were going through all the 12 tenses properly. Just, sir. Can we do 1 the small? second, give No. me a minute. Someone is at the door. 1 second. Someone is at Okay. the door. Sorry, sir. Yeah, I can actually start with this. We can do this. There could be, look at this word. If you have a word like is, what is going to be V2? Is was. Was, right? So the first 1 to 2 transition is kind of hard generally. Be, what is Uh, V2? uh, been. Oh, be has to be was. Was. Okay. Was. Yes. The V1 to V2 transition is little bit hard, and V2 to V3, it's very important. Like V2 and V3 are very important in terms of grammatical mistakes happening. Yeah, look at this. Are, Where. where, am, Was. very good. Was. Look at this. Is, was, V3. That transition is kind of important. Okay. Is was is. You know, been. Is Okay. was been. Be was Been. 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 Are, were, been. Am, was, been. This is the crucial thing here. இப்ப பாருங்க, இருக்கிறது, இருந்தது. What is this? கொண்டு. இல்ல இல்ல, இருக்கிறது, இருந்தது. This one is easy. V4 is easy, right? அஹ், இருந்து கொண்டு. அது இங்கிலீஷ்ல V4. பீயிங். வெரி குட். ஐஎன்ஜில முடியும். சோ இருக்கிறது, இருந்தது. இது என்ன இருக்கு தமிழ்ல? இருந்து. இருந்து. வெரி குட், வெரி குட். இருந்து கொண்டு. That's all. That is all it is. So he, she, இதுக்கு you are going to have is. இருந்தான். இருந்தால். No. இருந்தது. இருக்கிறாள், இருக்கிறான். இருக்கிறான், இருக்கிறான். இருக்கிறது. இது வந்து present. இது வந்து always remember it's present. Present. Okay. Third party singular present இல்லைங்களா சார்? It's also present. Yeah, very good. V1, V2, V3, V4. இதுதான் சூட்சமம். நம்ம பேசிக் கிராமர் இஸ் verb. Verb is irregular. இவ்வளவுதான். இந்த irregular verbல ஸ்ட்ராங்கா இருந்தாலே பாக்கி எல்லாத்தையும் ஈஸியா கொண்டு வந்துடலாம். லுக் அட் திஸ் V3, V4, V5. இந்த பி வேர்புக்கு இன்னும் ஈஸியா சொல்ல போனா எல்லாமே பீன் தான். இங்க எல்லாமே பீன் தான். இங்க எல்லாமே ஈஸ் தான். Look at this. How I filled it up so easy. I filled it up so easily. Just I detoured it everything. V3, V4, V5 எதுவுமே பெரிய மாற்றமே ஆக போறது இல்லை. ஸோ இது மாதிரி ரொம்ப குரூஷியல் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பக்காவா ஞாபகம் வச்சுக்கணும். Have, had. had. இது எல்லாமே குரூஷியல் வேர்ட்ஸ். இது எல்லாமே கிராமர் வேர்ட்ஸாகவும் ஃபங்க்ஷன் பண்ணும், ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸாகவும் ஃபங்க்ஷன் பண்ணும். Had. This one. Had. Think. Very good. Here. Having. Having. Has. Has. Beautiful. இப்ப ஒரு மீனிங் பெற்றிருக்கிறது, இன்னொரு மீனிங் இருக்கிறது. ஒரு மீனிங் வச்சிருக்கிறது, இன்னொரு மீனிங் இருக்கிறது. இந்த இருக்கிறதுங்கிறது தான் கிராமர் வேர்ட். இருக்கிறது பெற்றிருத்தல் அப்படின்னு நம்ம சொல்றப்ப
அது வந்து மெயின் வேர்டு, ஃபங்க்ஷன் வேர்டு. அதுக்கு பேர் வந்து கான்டென்ட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. கான்டென்ட் வேர்டா மாறிடும். கிராமர் வேர்டு, கான்டென்ட் வேர்டு. கிராமர் வேர்டு, கான்டென்ட். இப்ப இந்த இதுல உள்ள சிறப்பம்சம் என்னன்னா, இது சம்டைம்ஸ் கிராமர் வேர்டா இருக்கும், சம்டைம்ஸ் கான்டென்ட் வேர்டா இருக்கும். ரைட்? இது கான்டெக்ட். புரியுதா? நான் இந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட் புரியுதுங்களா? இது ஏன்னா இது புரிஞ்சுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இப்போ ஒரு வேர்டு போடுறேன், முக்கியமான வார்த்தை. இது கிராமர் வேர்டாவும் இருக்கும். கிராமர் வேர்டை ஆக்ட் பண்றப்ப கிராமர் வேர்டா மட்டும்தான் இருக்கும். ரைட்? கான்டென்ட் வேர்டை ஆக்ட் பண்றப்ப கான்டென்ட் வேர்டு மட்டுமே இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், பட் இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். டூ என்னவா மாறும்? Did. Did. Very nice. Done. Done. Doing. Does. Does. வெரி குட். இப்போ நான் இந்த டிஸ்டிங்ஷன் சொல்றேன், அதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்ல ஒரு கஷ்டமான விஷயம், தமிழ்ல அதுக்கு ஈக்குவலன்ட் இல்லை. இப்ப ஐ ஹேவ் எ பென். ஐ ஹேவ் எ பென். நான் இங்க அப்படியே கொண்டு வரேன். ஐ எ பென். பட் இங்க டென்ஸை மாத்துறேன், ஹேவ் அ சப்போர்ட்டிங் வெர்பா மாத்துறேன். ஸோ ஹேவ் வந்து இந்த இடத்துல பாருங்க கான்டென்ட் வேர்டா இருக்கு, உண்மையான வேர்பாவே இருக்குது, உள்ள வேர்பு. இதுக்கு கிராமர் வேர்டில் உண்மையிலே வேர்பா இருக்குது. ரைட்? நான் ஒரு பேனா வச்சிருக்கிறேன், பெற்றிருக்கிறேன். இப்ப பாருங்க, நான் இதை வந்து வேற மாதிரி கொண்டு வரேன். ஐ ஹவ் காட் அ பென். இதுக்கு என்ன இதுக்கு என்ன இருக்கு? நீங்க கலை இதை சொல்லுங்க, எப்படி எப்படி தமிழ் படுத்துவீங்க இதை? ஐ ஹவ் காட் அ பென். இதான் டிஸ்டிங்ஷன். I have a pen. நான் ஒரு பேனா வைத்திருக்கிறேன். I have got a pen. இங்க பாத்தீங்கன்னா ஹேவ் வந்து கிராமர் First வேர்டா one வந்து போகுது. verb-ஆ காட் இருக்கு வந்து sir, காட் have. வந்து மெயின் வெர்பா ஆகுது. இந்த செகண்ட் சென்டென்ஸ்ல வந்து got வந்து மெயின் வெர்பா இருக்கு, have வந்து சப்போர்ட்டிங் வெர்பு. சூப்பர். சப்போர்ட்டிங் வெர்பா இருக்கிறப்ப ஹேவ் வந்து இருக்கிறேன்னு வருது, இங்க ஹேவ் பெற்றிருக்கிறேன்னு வருது. மெயின் வெர்பே தான். நான் ஒரு பேனா வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நான் ஒரு பேனா வைத்து இருக்கிறேன், ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். பெற்றிருக்கிறேன், பெற்று காட் இருக்கிறேன். இப்ப புரியுதா? இது வந்து பெற்றிருக்குன்னு ஒரே வார்த்தை வருது. இங்க ஹேவ் வந்து கான்டென்ட் வேர்டு, நோட் பண்ணிக்கிங்க. கான்டென்ட் வேர்டு, அது ஃபங்க்ஷன் வேர்டு. இது இப்படி டெக்னிக்கலா ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். உண்மையான ஃபங்க்ஷன் பண்ற வேர்டு. சரி, இப்போ ஐ ஹாவ் அ பென் அப்படிங்கிறது வந்து பேனா இருக்கிறது, என்னிடம் பேனா இருக்கிறது. நான் ஒரு பேனா பெற்றிருக்கிறேன். பெற்றிருக்கிறேன். ஓகே. ஏன்னா மெயின் கான்டென்ட் ஃபங்க்ஷன் வேர்டு, கான்டென்ட் வேர்டு. இது பாருங்க, நான் இது ஹேவ்க்கு தான் சொல்றேன். ஹேவ் மட்டும் போல்ட் பண்றேன். இங்க ஹேவ் வந்து கான்டென்ட் இல்ல ஃபங்க்ஷன் வேர்டா ஆக்ட் பண்ணுது, ரெண்டு ஒண்ணு. இங்க ஹேவ் வந்து கிராமர் வேர்டா, இது சப்போர்ட்டிங் வேர்டு. ரைட்? கிராமர் வேர்டா ஆக்ட் பண்ணுது. இதுக்கு வந்து இருக்கிறேன்னு தான் மீனிங், இது வந்து இருக்கிறேன்னு தான் மீனிங், இது வந்து பெற்றிருக்கிறேன்னு மீனிங். இது புரியுதுங்களா? புரியுது. ரைட். இதுல நீங்க இன்னும் டீப்பா போனோம்னா, இங்க ஹேவ் காட் இருக்கு, சப்போர்ட்டிங் வெர்பு வெளில தெரியுது, இங்க ஹேவ்ல உள்ள தெரியாது. இது எப்படி வெளில எடுப்பீங்க? சதீஷ் நீங்க சொல்லலாம். இது நம்ம அடிக்கடி பண்ணிருக்கோம். பாருங்க, எப்பன்னு இருக்கு இல்லையா? இதுல சப்போர்ட்டிங் வெர்பு வெளியில தெரியணும், வெளில எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க சப்போர்ட்டிங் வெர்பை? ஹேவ்ங்கிற மெயின் வெர்பை. ஐ டு ஹேவ் அ பென். தட்ஸ் இட், அவ்வளவுதான். சூப்பர். இப்ப டூ என்ன பண்ணுது? டூ இது என்ன வெர்பா இருக்குது? பாருங்க, டூ போல்ட் அடிக்கிறேன். இது வந்து கிராமர் வேர்டா இருக்கு. கிராமர் வேர்டா இருக்குது. டூ வந்து கிராமரா இருக்கு. அங்க ஹேவ் வந்து என்னவா இருக்கு? ஃபங்க்ஷன் வேர்டா இருக்கு, கான்டென்ட் வேர்டா இருக்கு. அவ்வளவுதான். இந்த வித்தியாசம் தான் புரிஞ்சுக்கணும். தமிழுக்கும் ஆங்கிலத்திலையும் டபுள் ஆக்ட் பண்ணிக்குது. நான் இப்ப லிஸ்ட் பண்ணிருக்கிறது எல்லாமே டபுள் ஆக்ட் பண்றதா, V1 V2 V3 V4. இந்த டபுள் ஆக்ட் பண்ற வேர்ப்ஸை கரெக்டா நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம்னா எந்த வேர்ப்ஸை வேணாலும் மாடிஃபை பண்ணலாம். அடுத்தது, இப்ப இந்த மாதிரி விஷயம் வந்து ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த மாதிரி வார்த்தைகளை பாக்குறப்ப அது உடனே கேப்சர் பண்ணும். ஏதாவது மெயின் வேர்ப் இருக்கா, இல்ல இதுவே மெயின் வேர்ப் ஆக்ட் பண்ணுது. இதுவே மெயின் வேர்ப் ஆக்ட் பண்ண நிச்சயம் வந்து அர்த்தம் வேறதான். ரைட்? ஸோ இதுலதான் வந்து நம்ம கேள்வி கேட்கறது, பதில் சொல்றது, என்டையர் கம்யூனிகேஷனோட கோரே இதுல தான் இருக்கும். ரைட்? ஸோ இது ஒரு டைப். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டைப். நம்ம கிராமர் வேர்ட்ஸை V1 to V5 பண்றப்ப இப்படி ஒண்ணு வருது.
இதை கம்பேர் பண்றப்போ பாக்கி எல்லாமே ஈஸி தான். இப்ப நம்ம ஒண்ணு யோசிக்கிறோம், திங்க்னு ஒரு வார்த்தை போடுறோம். இது என்னவா இருக்கும்? Think, தாட் thought, தாட் thought, திங்கிங் thinking, things. வெரி குட். ஸோ அந்த மாதிரி குரூப்பிங் நம்ம பண்றப்ப இப்ப திங்க் மாதிரியே பை கொண்டு வந்தா Buy, bought bought, பியூட்டிஃபுல். bought, buying, buys. வெரி குட். இப்ப பை வந்து பாட். ஸோ இங்க பிரிங்கு கொண்டு வந்தா Brought, brought வெரி குட். இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஏதோ ஒரு ரிதம், ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணும். அதனாலதான் நம்ம வந்து அத்தனை டைப் நம்ம கொடுத்துருந்தோம். கொஞ்சம் யோசிக்கலாமே, கொஞ்சம் அந்த மாதிரி குரூப் பண்ணா ஈஸியா இருக்குமே. ரிங் வந்து ரிங் ரேங் ரங். வெரி குட். நான் அந்த வீடியோ பார்த்துட்டேங்க சார், பாதிக்கு மேல என்ன ஞாபகம் இருக்கு. இல்ல அது பார்க்கணும், இல்ல அதுதான் பர்பஸே தான். அது sing, பார்க்கணும். and sung. எப்பயுமே என்னோட பேட்ச் ஆஃப் 7 or 8 இருக்கிறப்ப ஒருத்தவங்க 2 பேரும் அதை பக்காவா ஃபாலோ பண்ணுவாங்க. கிராமரு, ஐ மீன் அந்த ஹோம் ஒர்க் இதெல்லாம் அது பண்ணவங்க ஒரு 15-20 கிளாஸ்க்கு மேல பார்த்து பயங்கரமா ஷைன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா, அந்த ஒர்க்ல பண்றதுதான் இருக்கு. குறிப்பா நீங்க ரீட் பண்ணும், ரைட் பண்ணும், லிசன் பண்ணும். இது 3 வர்றப்ப அந்த பேச்சு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, வந்துடும். பேச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இப்ப ட்ரிங்க், Drank. ட்ராங்க். Drunk. ஸோ இப்படி போடுறப்ப நீங்க அடுத்தது வந்து 4 and 5 எப்பயுமே ஈஸியா தான் இருக்கும் நமக்கு. ஆல்ரைட். நான் வந்து ரிங், ரேங்க், ரேங்க், சிங், சாங், சாங், Sung. ட்ரிங்க், ரேங்க், ட்ராங்க். ஸோ 4 and 5 நீங்க ஈஸியா ஃபில் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ரைட். சம்டைம்ஸ் இப்ப பாருங்க சவுண்டுன்னு இருக்கு. இப்ப சவுண்டுங்கிறது சவுண்ட் அதே தானே சார் வரும். இல்ல, இது இப்ப நம்ம சவுண்டுங்கிறது நவுனா நம்ம நினைக்க கூடாது. இப்ப பாருங்க, there is a sound. இந்த இடத்துல தான் அது நவுன் ஆக்ட் ஆகுது. இஸ்ங்கிறது வந்து verb. இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும். இந்த ஏ வந்து டிட்டர்மினர். இதுக்கு அப்புறம் வர்றது மோஸ்ட் ப்ராப்ளி நவுனா தான் இருக்கும். there is a sound. அங்க ஒரு சவுண்ட் இருக்கு, ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது அப்படின்னு. He sounded good. இப்ப நான் வந்து he sounded trouble. Okay. இது அப்படியே நவுனா மாறிடுது இல்லையா, வேர்பா மாறி பாருங்க. இது இங்க நவுனா இருந்தது, இங்க நவுனா இருந்தது, இங்க வேர்பா மாறுது. ஸோ தமிழ்ல இல்லாத ஒரு ஃபீச்சர் இங்கிலீஷ்ல இருக்கு. அதே வார்த்தை அதே மாதிரி இருக்கும், பொசிஷன் மட்டும் மாத்தி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சா மாத்திடுவாங்க. he sounded troubleனா he sounded badன்னு போடுங்க. ஸோ அவன் அவன் பேசுறதோ அவனோட நடவடிக்கை ஏதோ தப்பா தெரியுது. தப்பா தெரியுது அவன். he sounded trouble. அவன் ஏதோ ட்ரபிள்ல இருக்கான்னு தெரியுது. இப்படி போடுங்க, he sounded positive. என்ன அர்த்தம்? he sounded positive அப்படின்னா அவன் டோன், அவன் துணியை வச்சா கண்டுபிடிச்சது அவன் ரொம்ப பாசிட்டிவா இருப்பான். அவன் வந்து பாசிட்டிவா தான் எனக்கு ஆன்சர் சொல்ல போறான். அவன்கிட்ட ஏதோ ஒண்ணு போய் கேட்டிருக்கேன், பட் he sounded பாசிட்டிவ்னா அவன் எனக்கு கொடுக்க போறான், கேட்டதை கொடுக்க போறான் அவன். he sounded negative போடுங்க. அவன் பேசுறத பார்த்தாலே அவன் கொடுக்க மாட்டான்னு தெரியுது, அவன் பேசுறத பார்த்தாலே அவன் பண்ண மாட்டான்னு தெரியுது. ஸோ இந்த சவுண்ட் நம்ம அதனால வேர்பை நவுனாக்குறது, நவுனை வேர்பாக்குறது வந்து இங்கிலீஷ்ல சர்வசாதாரணமா பண்ணுவாங்க. நிச்சயம் தமிழ்ல அப்படி பண்ண மாட்டாங்க. இப்ப சவுண்டு, சவுண்டட், சவுண்டட். ஸோ இது ரெகுலர் வெர்பு தானேங்க சார்? இது ரெகுலர். வெரி குட், வெரி குட். ரெகுலர். ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ரெகுலர் வேர்புன்னு சொல்றது வந்து ஈஸியா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் நவுன வேர்பா மாத்துற ஒரு விஷயமும் அதுக்குள்ள இருக்கு. இப்ப பார்த்தோம்ல, நவுன இப்ப நிறைய ரெகுலர் வேர்பை வந்து நவுன வேர்பா மாத்துவாங்க. அப்படி மாத்துறப்ப நம்ம மைண்ட் செட்டை அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்தணும். பாருங்க, சேஞ்சுன்னு போடுறோம். சேஞ்சு மாத்துறது இருக்கு இல்லையா,
சேஞ்ச். சேஞ்சுனா உங்களுக்கு வந்து பாருங்க, ஐ சேஞ்ச்ட். இப்ப சேஞ்சிங் என்ன வருதுங்க? verb. verb. வேர்பா வருது. இப்ப இது ரெகுலர் வேர்ப்ல என்ன கஷ்டம் அப்படின்னா, நவுனு வேர்பு ரெண்டுத்தையும் நம்ம உடனே பார்க்க கத்துக்கணும். அந்த சென்டென்ஸ்ல எங்க இருக்குன்னு தெரியணும். இர்ரெகுலர் வேர்ப்ல என்ன கஷ்டம்னா, அது V1 V2 V3 என்னங்கிறது கத்துக்கணும், அவ்வளவுதான். ரெண்டுமே ஏதோ ஒரு வகையில ஒரு கஷ்டம் தான். இப்ப பாருங்க, ஐ ஐ சேஞ்ச், ஐ லைக் த சேஞ்ச். ஸோ இங்கே வந்து verb கிடையாது. இது என்னவா இருக்கும்? மாற்றம். இப்ப பாருங்க, ஐ லைக் த சேஞ்ச், எனக்கு மாற்றம் எனக்கு பிடிக்கும். இப்ப இது இந்த டிட்டர்மினர் வந்துருச்சு பாருங்க. The noun. இப்ப இந்த டிட்டர்மினர் வந்துருச்சுல, தி. எது அந்த மாற்றம், ஒரு மாற்றம், இந்த மாற்றம். இப்ப என்னன்னா, அந்த வார்த்தை வந்தோடனே மைண்டுக்குள்ள போயிடணும். இது நவுன்ல இருக்குதா, வேர்ப்ல இருக்கா, இந்த பொசிஷன் என்ன? சேஞ்ச், சேஞ்ச். changed. எது வேணாலும் இப்ப பாருங்க, இப்ப மூணு ஒரு வார்த்தை போடுறோம், நம்ம உடனே என்ன நினைப்போம், சரி இது வேர்பு தான் அவ்வளவுதான்னு. பட் இது நவுனா மாறும் அப்படிங்கிறது தெரியும். அதுல பாருங்க, I want to move or I like. ஐ வாண்ட் டு மூவ்ங்கிறது உங்களுக்கு வேர்பா இல்லை. இட் வாஸ் a குட் மூவ். லுக் அட் திஸ். இட் வாஸ் a குட் மூவ். ஆர் யூ It able to was. see that? குட் வந்து Yes. அட்ஜெக்டிவ் வந்துருச்சு. சதீஷ் மெயினா பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் வருது, அதுக்கு முன்னாடி டிட்டர்மினர் வருது. அப்ப டிட்டர்மினருக்கும் நவுனுக்கும் நடுவுல ஒரு அட்ஜெக்டிவ் வரலாம், ரைட்? Adjective. இல்லைன்னா அட்ஜெக்டிவ் இல்லாம இட் வாஸ் a மூவ் அப்படின்னு கூட போடலாம். இட் வாஸ் a கிரேட் மூவ். அப்ப இந்த பொசிஷன்ல மூவ் வந்து நிச்சயம் வேர்பு கிடையாதுன்னு மட்டும் தெரியும். அப்புறம் இதை பார்த்தோன்னே தெரிஞ்சு நவுனு வந்துருச்சு. அப்ப தமிழ் என்னவா இருக்கும்? மூவ்னாக்கா, மூவ்னா ஃபர்ஸ்ட் வேர்புக்கு என்ன? வேர்புக்கு என்ன? நகர். நகர்தல். நகர்தல். அப்ப மூவ் நவுனா இருந்தா தமிழ்ல அழகா ஒரு வார்த்தை இருக்கு, நகர்வு. நகர்வு. அவ்வளவு எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. ஆனா இங்கிலீஷ்ல ரெண்டும் ஒரே வார்த்தை, ரெண்டும் ஒரே வார்த்தை. ஏன்னா 26 லெட்டர் தான் இருக்கிற லெட்டருக்குள்ள அவங்க கம்ப்ளீட்டா லாங்குவேஜை டிசைன் பண்ணணும். இது 247 லெட்டர். ஏகப்பட்ட ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. அவங்க ஈஸியா டிசைன் பண்ணலாம். அது மாதிரி ரொம்ப செழுமையான லாங்குவேஜ் தமிழ்ங்கிறது. அவ்வளவு செழுமையான லாங்குவேஜ். இந்த வார்த்தையை யூஸ் பண்ற செழுமைக்கே பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். செழுமையான அதை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கும் அந்த கான்சியஸ்னஸ் இருக்கணும். அந்த அந்த விழிப்புணர்வோட பண்ணணும். மூவ், நகர். அந்த மூவ் வேற இடத்துல வந்தா நகர்வு. ஸோ இது இப்போ அந்த அந்த ப்ரொஃபவுண்டா அந்த ஒரு லிங்க், ஒரு கனெக்ட், ஒரு அப்டிராக்ட். இது வந்து ஒரு அப்டிராக்ட் லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ். அப்டிராக்ட்னா புரியுது இல்லையா? ஒரு அப்டிராக்ட்னா புரியுது இல்லையா? புரியுது. அப்டிராக்ட்னா அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, எல்லா ஃபீல்ட்லயும் யூஸ் பண்ற வார்த்தை. அதை உபயோகப்படுத்தி பண்றது. அதை டிரான்ஸ்பரன்ட்ங்கிறது உபயோகப்படுத்தி. ஆப்போசிட். அப்டிராக்ட்ங்கிறது ஏதோ ஒரு மறைவு, ஒரு இது. இந்த அப்டிராக்ட் வந்து மனுஷங்களுக்கு பொதுவா எல்லாருக்குமே அப்டிராக்ட்ங்கிற விஷயம் பிடிக்கும். அந்த படம் நல்லா சஸ்பென்ஸ் த்ரில்லர் எல்லாம் படம் ஓடுவது ஒரு அப்டிராக்டா இருக்கும். அதுக்கப்புறம் அது ஓப்பன் அப் ஆகும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஒரு அப்டிராக்ட். திடீர்னு யாராவது கேட்பாங்க, மூவ்னா என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு யாராவது வேர்புன்னு சொல்லிட்டாக்கா, அதுக்கு கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஒன் ஆஃப் த ஆன்சர்ஸ்ல பார்ஷியலா கரெக்ட், வேர்பும் கூட. பட் இது மோர் தென் தட் இருக்கலாம். சில வார்த்தை பார்த்தீங்கன்னா அட்வர்பா இருக்கும், அட்ஜெக்டிவா இருக்கும், வேர்பா இருக்கும், நவுனா இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரே வார்த்தை இவ்வளோ ஃபங்க்ஷனை பண்ணுதானே, அது இங்கிலீஷ்ல மட்டும்தான் அது நடக்கும். ஸோ இது ஒரு அப்டிராக்ட் லாங்குவேஜ்ங்கிறது. மூவ், மூட், மூட். மூவ். நிறைய ரெகுலர் வேர்ப்ஸ் நீங்க அப்படியே வேர்பா கன்வெர்ட் பண்ணலாம். வேர்பிங் த நவுன், நவுன் த வேர்ப்மாங்க. அப்புறம் சிலது வந்து நமக்கு டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கிறது வெவ்வேறு வகையில். இப்ப நம்ம சிட் சொன்னோம், சேட் தான். At. இப்ப இப்ப நம்ம அதிலேயே பார்த்துருப்போம் அந்த டைப்ல V2 V3 ஒன்னா இருக்கிறது. அது மாதிரி நிறைய இருக்கும். V2 V3 எல்லா ரெகுலர் வேர்ப்லயும் V2 V3 ஒன்னா இருக்கும், ரைட்? அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி கம் அண்ட் ரன், இது வந்து ஒரு ஸ்பெஷலா வர்றது. 1 and 3 ஒன்னா இருக்கும். Come, came, come, Come. run, ran, run. வெரி குட். ஆல்ரைட்.
இப்ப பெட்டுக்கு வந்து எப்படி போடுவீங்க? பிஇடி பெட். பெட் பெட் பெட். பைட்டுக்கு எப்படி போடுவீங்க? பைட். Bite, bited. ஓ இல்லையே. பைட் பிட் பிட்டன். பிட்டன். Okay. இது வந்து எப்படி தெரியும்னா, இப்ப நீங்க இந்த லிசன் பண்ண ஏகப்பட்ட விஷயம் நீங்க லிசன் பண்ண போறீங்க இல்லையா? அதாவது லிசனிங் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா அந்த அப்படியே போய் வந்துடும், நம்ம உள்ளுக்குள்ள போயிடும். நம்ம அந்த மைண்டுக்கு அவ்வளோ பவர் நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம். எப்பயே வேணுங்கிறப்ப படார்னு என்னைக்காவது ஒரு வாட்டி பார்த்ததை அப்படியே வெளில கொண்டு வந்துடும். அந்த வார்த்தை வெளில வந்துடும். இந்த பிட்டை ஒரே ஒரே ஒரு வாட்டி நீங்க கேட்டிருப்பீங்க, ஒரு சமயத்துல நீங்க ஈஸியா அப்ளை பண்ணுவீங்க. ஏன்னா மைண்டுக்கு அவ்வளோ பெரிய பவர். நம்ம நினைப்போம் அது ரொம்ப நேரம் நம்ம உட்கார்ந்து பார்க்கணும், அப்படிலாம் இல்லை. முக்கியமான சமயத்துல ரொம்ப பிடிச்ச விஷயமோ இல்ல ரொம்ப கஷ்டமான விஷயத்துல சமயத்துல அதை கேட்டீங்கன்னாக்கா அது உள்ள போயிடும். அந்த எமோஷனோட உள்ள போறதுதான். லுக் அட் திஸ் பில்ட். இதெல்லாம் நம்ம தப்பே பண்ணக்கூடாது, கரெக்டா போயிடணும். Built. பில்ட். வெரி நைஸ். அப்ப இந்த இது வர்றப்ப நம்ம யோசிக்கிறது என்னன்னா, சென்ட் என்ன பண்ணுவோம்? Sent, sent. ரைட். இதுல பெரிய தப்பு நிறைய பேர் பண்றது என்னன்னா, இந்த 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 5 இருக்கு, V1 V2 V3 V4 V5, இந்த 5 12 அப்ளை பண்றதுல தான் கஷ்டப்படுவாங்க. இப்ப ஐ ஹவ் சென்ட்னு ஒரு மெயில் அனுப்புவார். ஐ ஹவ் சென்ட், அது தப்பு தானே? ஐ சென்ட், ஐ ஹவ் சென்ட்னு தான் வரும். இப்ப இந்த மாதிரி பேசிக்ஸ் தெரியறப்ப நம்ம கஷ்டமே பட மாட்டோம், ரைட்? இது மாதிரி சிமிலரா உள்ளது ஸ்பெண்ட். ஸ்பெண்ட் ஸ்பெண்ட். வெரி குட். குறிப்பா சொல்ல போனா இதுதான் ஃபர்ஸ்ட் பேஸ் டேபிளா வச்சிருக்கணும், V1 to V5. ஒரு நான் சொல்றது ஒரு 100 வார்த்தைக்கு மேல கிடையாது. அந்த 100 வார்த்தை மட்டும் தெளிவா கொண்டு வந்துடும். லுக் அட் தட். பிரேக். பிரேக், Broke, broken. ரைட். இது திருப்பி திருப்பி நம்ம அப்டிராக்ட் லாங்குவேஜ் நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, வார்த்தை ஒரு வகையில பஞ்சம் இல்ல, அது கொடுக்குற சவுண்ட். இந்த வார்த்தைங்கிறப்ப அந்த சவுண்டும் பஞ்சம், ரைட்? இந்த பிரேக்கு இது நம்ம உச்சரிப்புல இந்த 2 பிரேக்கும் ஒன்னாதான் பண்ணுவோம். கரெக்ட். ஒரே உச்சரிப்பு தான். இப்ப வார்த்தைக்கு பஞ்சங்கிற மாதிரி நமக்கு வந்து சவுண்டுக்கும் பஞ்சம் தான் இங்கிலீஷ். அந்த பஞ்சம் தான் அப்டிராக்ட். அப்ப அந்த சென்டென்ஸ்ல எங்க வருது, எந்த கான்டெக்ட்ல வருதுன்னு பார்த்துட்டு நம்ம இந்த பிரேக்கா அந்த பிரேக்கான்னு கேட்கிறப்ப, படிக்கிறப்ப தெரிஞ்சிடும், கேட்கிறப்ப நம்ம கொண்டு போறோம். ஸோ திருப்பி இது ஒரு அப்டிராக்ட் லெவல்ல இருக்கிறதுனால நம்ம அதை மட்டும் கரெக்டா பார்த்துக்கணும். இப்ப பாருங்க, டீல். டீல், டீல். டீல் இல்ல, டெல்ட்னு படிக்கணும். சாரி கரெக்ட்டுங்க சார். அது படிக்கணும், படிக்கிறப்ப டெல்ட்னு படிக்கணும். ட்ரீம்க்கு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரம்ட். எக்ஸலண்ட். ட்ரீம், ட்ரம்ட். டீலுக்கு டெல்ட்னு படிக்கணும். டீல்ட்னு தானே படிக்கணும். படிக்கிறப்ப டெல்ட்னு படிச்சுக்கலாம். DREAMNT. என்ன வராது ஆக்சுவலி. ட்ரம்ட் என்ன வராது. கரெக்ட். அப்புறம் அந்த நிறைய பேருக்கு கேஷுவலா அந்த இது பில்ட் ஆயிடும். ஸ்கூல் படிக்கிறப்பே அந்த ஆக்டிவ் வைஸ் பாசிவ் வைஸ் எல்லாம் வேற மாதிரி அவங்க பேச்சு வழக்கிலேயே சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு வந்து இப்ப பாருங்க, அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லைங்களா, சூஸ். ஒரு ஓவை கட் பண்றோம், இங்கேயும் ஒரு ஓட தான் வரணும். சோசன் தான் படிக்கணும். சிலது இன்னும் கொஞ்சம் வியர்டா இருக்கும். பீட்டு தோக்கடிக்கிறது, இங்கேயும் பீட்டுக்கு பீட்டு தான் வரும். பீட், இங்க பீட்டன் வரும். இது கொஞ்சம் வியர்டு தான். பட் அதனாலதான் இது irregular verb கிளாஸிஃபை பண்றாங்க.
நம்ம அந்த irregular வேர்புக்குள்ள ரெகுலரா அந்த 23 24 கேட்டகரி நம்ம போட்டது. இப்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு கேஷுவலான வார்த்தை ட்ராட் என்னவா Draw, drew, drawn. ட்ரா. Drawn. அதே சேம். Fly, flew, இப்ப நீங்க ஃப்ளை போடுறீங்கன்னாக்கா flew, ஃப்ளோ. flown. நிறைய கேட்டகரி அது மாதிரி வரும். இப்ப நீங்க தோன்றது டிக். Dig, dug, Dug. வெரி குட் வெரி குட். இதுவும் டக் தான். dug. அந்த டக் த ஹோல்னு நிறைய ஸ்டோரிஸ் வரும். நான் ஒரு ஒரு மூவி ரெக்கமெண்ட் பண்றேன், நீங்க பாருங்க. அது மல்டி லேயர்டு மூவி. கிட்ஸுக்குங்கிற மாதிரி இருக்கும், ஆனா கிட்ஸுக்கு கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம். ஃபென்டாஸ்டிக் மிஸ்டர் ஃபாக்ஸ். நோட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப பெரிய ரொம்ப படம் அது. நீங்க ஒரு கிட்ஸுக்காக ஜாலியா கிட்ஸ் மாதிரியே வச்சுட்டு விட்டுலாம். ஒரு பெரிய அடல்ட் வந்து ரொம்ப சூப்பர் ஆர்ட் ஹவுஸ் மூவி பாக்குறவங்களுக்கும் இவ்வளோ லேயரா இருக்குதா, இப்படி ஆரம்பிச்சு இப்படி முடியுது, இப்படி ஒரு கிளைமாக்ஸா, இது வச்சு நீங்க வெவ்வேறு மாதிரி கனெக்ட் பண்ணலாம். ஃபென்டாஸ்டிக் மிஸ்டர் ஃபாக்ஸ்ங்கிற இந்த படம் உங்க கிட்ஸுக்கும் போட்டு காட்டலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்கிறதையும் நீங்க இது பண்ணிக்கலாம், நீங்களும் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அவங்களோட சேர்ந்தே கூட பார்க்கலாம். ரொம்ப பிரமாதமான ஒரு படம் அது. வெஸ் ஆண்டர்சன் சொல்லி ஒரு பெரிய டைரக்டர், ஹாலிவுட்ல ரொம்ப பெரிய டைரக்டர் வெஸ் ஆண்டர்சன். அவரோட ஸ்டார் மோஷன் அனிமேஷன் படம் அது. Sure, sir. இதுல நீங்க சொல்ற எல்லா வெர்பும் வந்துடும் லிட்ரலா. ஒரு ஒரு வாழ்க்கையே வந்து ஆரம்பத்துல இருந்து முடிவு வரலன்னு சொல்லுவாங்க. catch, Caught, Caught. 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 teach. Taught. Taught, thought. வெரி குட். இது தெரிஞ்சாலே நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த 20 டென்ஸ் 12 ஆக்டிவ் 8 பாசிவ் 20 டென்ஸ் எதை எப்ப யூஸ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம், அவ்வளவுதான். அதுக்கு எல்லாமும் கோரா இருக்கிறது ஒரே ஒரு சேஞ்சிங் எலிமெண்ட் இந்த irregular verb or verb, இந்த verb தான். ரைட். ஃபால். Fall, fell, Fell. fallen. Fallen. வெரி குட். இப்ப பாருங்க, இது ஒரு முக்கியமான ஒரு அப்டிராக்ட்ங்கிறது. இங்க ஃபெல், ஃபெல்லுங்கிறது வேர்பா V1 வருது. இப்ப இந்த ஃபாலுங்கிறது கீழே விழுவுறது, ஃபாலுங்கிறது கீழே விழுவுறது. அப்புறம் இன்னொன்று வந்து இலையுதிர்காலம். ரெண்டுத்துல இது அதுவும் ஒரு அப்டிராக்ட் தான். ஃபால்னு சொன்னா எந்த இடத்த பொறுத்து பார்க்கணும், ஒண்ணு இலையுதிர்காலமா இல்ல கீழே விழுவுறதா. ஃபெல்லுன்னு என்ன அர்த்தம்? ஃபெல். Felt. இல்ல 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 ஃபெல். ஃபெல் அர்த்தம் என்ன தமிழ்ல? ஃபெல் Okay. Fell. வெட்டுறது. மரத்தை வெட்டுறாங்கல்ல, ஃபெல். ஃபெல்லுன்னா வெட்டுறது. he felled the tree. இப்ப பாருங்க fell, மரம் வெட்டுறது. இப்ப ரைட். இப்ப இது இந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்துக்கோ. ஃபைண்ட். ஃபைண்ட்னா கண்டுபிடிக்கிறது. Found, Found. ஃபவுண்டுன்னா கண்டுபிடிச்சது. ரைட். இப்ப இந்த ஃபவுண்டுன்னே வச்சுக்கலாம் நீங்க. இப்ப வெறும் ஃபவுண்டு நான் V1ல போடுறேன். அப்ப வேற எது? அடிகோலினார், அமைத்தார், he founded, உருவாக்கினார். இங்க பாருங்க, இதுக்கு ஃபவுண்டட்னு வருது. ஸோ ஒரு அப்டிராக்ட்ல இன்னொரு லேயர், அடுத்த லேயர் வருது. நம்ம எந்த ஃபவுண்டுங்கிறது எப்பங்கிறது இது பண்ணிடணும், அவ்வளவுதான். அது அந்த சென்டென்ஸ்ல வர்றப்ப நமக்கு தெரிஞ்சிடும். அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்கக்கூடாது. ரைட். இப்ப இது பண்ணிருக்கோம். ஃபீட். Fed. வெரி குட். again fed. Fed. இப்ப சாப்பாடோ இல்ல பாலோ ஊட்டுறது தான் அது ஃபீடுமாங்க. இப்ப இதுல இருந்து தான் இப்ப இந்த கேட்டகரைஸ் பண்றோம். ப்ளீட். Blood, blood. Blood. வெரி குட்.
feel. feel, felt. Very good. இப்ப ஏதோ ஒரு வகையில நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னாக்கா உடனே வந்துரும். ஒரு வார்த்தை சொல்ல V2 V3 வந்துரும். ஏதோ ஒரு வகையில அது வந்து கனெக்ட் பண்றோம். ஃபைட். fought. வெரி குட். பை பாட் பிரிங் பாட்ஸ்லாம் நீங்க மைண்டுக்கு கொண்டு வரலாம். ஒரே சமயத்துல எல்லாம் வரலன்னாலும் அந்த கேட்டகரி எப்பயுமே நினப்பு இருக்கும் நமக்கு. எல்லாத்தையும் ஒரே சமயத்துல எல்லா வார்த்தையும் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. somewhere look at that. Freeze. Froze, Froze. frozen. Very nice, very nice. Same way. Choose, chose, chosen. இதுல வந்து நிறைய வரும். ஸோ நமக்கு இந்த V1 லெவல்ல அந்த வேர்டு வந்துட்டாலே நீங்க ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி படிச்சிட்டீங்கன்னாக்க செட் ஆயிடும். கெட். Get, Got, gotten. காட்டன் வந்து அமெரிக்கன். பிரிட்டிஷ் வந்து காட்னே கட் பண்ணிடுவாங்க, இப்படியே பண்ணிடுவாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஐ ஹவ் காட் அ பென். ஹேவுக்கு அப்புறம் V3 போட்டோம், அந்த V3 காட்டாவே இருக்கு. ஸோ அது அமெரிக்கன்ஸ் வந்து ஐ காட் அ பென்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயிட்டா அடிச்சிருவாங்க ஐ காட் அ பென். பிரிட்டிஷ் வந்து ஐ ஹவ் காட் அ பென்னு கொண்டு வருவாங்க. ஸோ அந்த காட்டுங்கிறது பிரிட்டிஷர்ஸ் இது பண்றது, அதனால ரெண்டுமே ஓகே தான். grow. Grew, grown. Grown. Very good. Same way. Fly, draw, drew மாதிரி பண்ண மாதிரி. draw, drew, drawn. அது மாதிரி அந்த இதுல வரும். அந்த ஸ்பெல்லிங் மட்டும் வேற. grown. I have grown a lot. இப்ப இந்த மாதிரி இருக்கிறப்பதான் நீங்க லுக் அட் அன்னைக்கு இது பண்ணது. இது எந்த கேட்டகரியில வருது பாருங்க. லெண்ட். Lend. கடன் கொடுக்கறது. Lent. வெரி குட். Lent. அந்த கேட்டகரி. Lent. சென்ட் ஸ்பெண்ட் பில்டு பில்ட் அது வந்துருச்சு பாருங்க. இது எல்லாமே ஏதோ irregular verb அந்த குரூப் பண்றது ஒண்ணு, இன்னொன்னு வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். ஹோல்ட். Hold. Held. வெரி குட். Held. Hold, held, held. ஹெல்ட். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது. Lost. வெரி குட். Lost. லாஸ்ட்னோட LASTக்கு அதே சவுண்ட்ல தான் பண்ணுவோம். ஆனா அது LOST. இப்போ அது மல்டி லேயர் தான் பாருங்க. இங்க என்ன அடுத்ததுலயும் தப்பு பண்ணக்கூடாது. அடுத்தது Lost. வெரி குட். இப்ப இதோட நவுன் சொல்ல முடியுமா? லூஸோட நவுனு. Loosen. நவுனு. Now Okay. என்னன்னு கேக்குறாங்க. அதே லூஸ் தான். இல்ல, 2 letters are missing. LOOSE. இல்ல, இழப்பு. பாருங்க, இது இழப்பு. இழப்பு. Loses or loser. அது V5 இல்ல. லூசஸ் வந்து V5 இல்ல. Loser. இதை இப்படி எங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணுமா? இன்னொரு letter தான் இருக்கு. LO. Loser. Lost. காங்கிரீட் நவுன்ல, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கேட்கிறேன். இழப்பு. லாஸ் வந்துருச்சுங்களா? லாஸ். அதுதான் நம்ம கொண்டு வரப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாருங்க. டூ மாரி ஒரு வார்த்தை. டூ, டிட், டன், டூயிங், டஸ், டீட், செயல். அங்க டீட்னு மாறுது பாருங்க. நம்ம அது கூட இப்ப இது இப்படி பாக்குறோம். சி பாக்குறோம். சி. Saw. Seen. இது நவுன் என்னவா இருக்கும்? நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் பழைய கிளாஸ்ல. சைட். பார்வை.
பார்க்கிறது பார்வை, பார்க்கிறது பார்வை. ஆஹ் இப்ப இந்த ஃபேமிலி பத்தி நீங்க படிக்க படிக்க வந்து ஒரு ஒரு விஷயம் புரியும். சென்டென்ஸ்ல வந்து இதை எப்படி பார்க்கிறோங்கிறது ஒண்ணு புரியணும். லுக் அட் தட். ரைட், ரோட், ரோடு, வெரி நைஸ். ரிடன், ரிடன், வெரி நைஸ். இந்த வார்த்தை தெரியறப்பதான் இந்த ஒக்காபுலரி அப்படியே மல்டி ஃபோல்டா இன்க்ரீஸ் பண்ணுது. ஹைட், ஹைட், ஹிட், ஹிடன். வெரி குட், வெரி குட். இது தெரிஞ்சிட்டாலே போதும். அப்படியே இந்த 20 டைப்லயே அப்ளை பண்றோம், அவ்வளவுதான் முடிஞ்சது. செல், சோல்ட், Sold. சோல்ட். Sold. இதுக்கு நவுன் சொல்லுங்க. Sell. இல்ல, நவுன் வேணும். நவுன் கேக்குறாங்க. அதான்ப்பா. லாஸ் மாதிரி. அதாவது சேல், வியாபாரம், சேல், சேல். வெரி நைஸ், சூப்பர், வெரி குட், சூப்பர் சூப்பர். இதுதான் இந்த ஃபேமிலி லிங்க். ஏன்னா சதீஷ் முன்னாடி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஓகே, V1 V2 V3 V4 V5. இந்த நவுன் டிரான்சிஷன் கஷ்டமா இருக்குன்னு எனக்கு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? ஐ ரிமெம்பர் யூ டெல்லிங் தட். Correct, sir. கொஞ்சம் தான் ஒரு நம்ம சொல்றது அந்த ஏரியா வந்து ஒரு 30-40 வருஷம் தான். இரகுலர் 100-150 எல்லாம் கிடையாது. அது நம்ம முடிஞ்ச அளவு இப்போ இது பண்ணலாம். நம்ம முடிஞ்ச அளவு நவுனை வந்து பார்க்கலாம், அப்புறம் கூட அட்ஜெக்டிவ் எல்லாம் பார்க்கலாம். லுக் அட் தட். ஷூட், ஷார்ட், ஷார்ட். பியூட்டி, பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஷார்ட், இதை நவுனு கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. சூட் அப்படின்னா பிடிக்கிறது. எஸ், ஹெச், ஓகே. ஷார்ட், சொல்லுங்க சொல்லுங்க கலை, ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க சொல்லுங்க. ஷூட்டிங், இது ஓகே. ஷூட்டிங்ல வந்து அது வருது, ஜெரண்ட் எப்பயுமே வந்துடும். அது எப்பயுமே ஒரு நவுன் வந்து இப்ப சொன்னீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஷார்ட், தட் வாஸ் a பிக் ஷாட். பாருங்க, அந்த ஷாட் வந்துருச்சா, நவுன் வந்துருச்சா? ரைட். இந்த இது இப்ப V2 மாதிரி தெரியுது, V3 மாதிரி தெரியுது, ஆனா பாருங்க அது ஷார்ட். ஷார்ட். நான் ஆக்சுவலி அதை இல்ல நினைச்சேன் சார், பட் அதை V2லயே இருக்கிறத சொல்ற மாதிரி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இல்ல, அதான் அப்டிராக்ட்ல இது என்ன வேணாலும் நடக்கலாம் இங்கிலீஷ்ல. என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இப்ப பாருங்க, அது V1 வந்து வந்தது, நவுன் வந்து verb நவுனா அத்தனை மாத்தணும். V2ல வருது பாருங்க இப்ப. ஆனா நம்மளால ஒத்துக்க முடியும். ஓ ஷாட், தட்ஸ் a பிக் ஷாட், இட்ஸ் a கிரேட் ஷாட். கிரிக்கெட்ல சொல்லுவாங்கல்ல, ஹியூஜ் ஷாட், லாங் ஷாட். அது எல்லாமே ஷாட் வந்து உங்களுக்கு நவுன் தான். எப்பெல்லாம் இருக்குதோ அப்பெல்லாம் பார்க்கலாம். இது ஒரு சின்ன வட்டம் தான், இது நம்ம பார்க்கலாம். பாருங்க இந்த வார்த்தையை பாருங்க, செட். செட் செட் செட், ரைட்டா? இது நம்ம பார்த்துருக்கோம், ரைட்? இப்ப இது செட்டிங் செட்ஸ் நமக்கு தெரியுது, இது நமக்கு தெரியும். இது என்னவா இருக்கும்? நவுனு. நவுன் என்னவா இருக்கும்? நம்ம பார்த்து கெஸ் பண்ணிடலாம், கொண்டு வந்துடலாம். செட்டிங். செட்டிங் தான் உங்களுக்கு ஜெரண்ட் ஆச்சு. எப்பயுமே அது ஒரு நவுன் இருக்கு. இப்ப அவங்க சொன்னாங்க செட். தட்ஸ் a huge செட் பா, பெரிய செட் போட்டு எடுக்கிறான்பா. சங்கர் படத்துல பெரிய செட் இருக்கும், அந்த காலத்துல டி ராஜேந்தர் படத்துல பெரிய செட் இருக்கும், இப்ப ராஜமௌழி படத்துல பெரிய செட் இருக்கும். செட் செட், அது நவுன் வந்துருச்சு, பார்த்தா வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ இது V1ல இருந்து வரலாம், V2 V3 எல்லாமே செட்டு தான் இங்க, ரைட்? ஸோ அதுதான் நம்ம அது பார்த்துக்கணும். லுக் அட் திஸ். நான் ஷோ போடுறேன். ஷோ வந்து இங்க அன்னைக்கு சொன்னேன், இது வந்து எப்படி மாறும்? ஷோடுன்னு மாறும். இது வந்து எப்படி வரும்? ஷோன், ஷோன்னு வரும். அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஷோடுன்னு ரெண்டுமே போட்டுருவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க. பிரிட்டிஷ்காரவங்க ஷோடுன்னு பண்ணுவாங்க, ரெண்டுமே ஓகே தான். அதனால இது /ஷோன்னு போட்டாலும் தப்பு கிடையாது. இப்ப என்ன வருது? ரொம்ப ஈஸி, ஈஸி நவுன். That is a big show. Wow, great show. Wow, அவ்வளவுதான் வந்துருச்சு பாத்தீங்களா? அந்த சென்டென்ஸோட அந்த கான்டெக்ஸ்டோட பாருங்க, ரொம்ப சூப்பரா வந்துருச்சு பாருங்க.
சொல்லுங்க பார்க்கலாம். slept, slept, slept. slept. பாக்கி 4 and 5 நீங்க ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு வேண்டியது நவுன் எனக்கு வேணும். இது நல்லா கொண்டு வாங்க, மைண்ட்ல கொண்டு வாங்க, ஈஸியா வந்துடும். Sleep, ஸ்லீப்பிங்லாம் சொல்ல வேண்டாம். ஸ்லீப்பிங் சொல்லாம சொல்லுங்க பாப்போம். sleep, Sleep. I had a good sleep last night, pa. I had a bad sleep, very good sleep. I had a very good sleep. Look at that. இப்போ நீங்க பாத்தீங்களா, verb noun ஒரே மாதிரி இருக்கு. verb noun ஆக்கலாம், noun verb ஆக்கலாம், without changing anything. ஷோ பாருங்க, எப்படி எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. செட் பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த ஷூட் பண்றோம் இல்லையா, ஷாட்டுங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு என்ன ஷூட்டுங்க, படம் பிடிக்கிறது, சினிமா பிடிக்கிறது. ஷூட்டா, யூ வென்ட் ஃபார் எ ஷூட், ஐ எம் கோயிங் ஃபார் எ ஷூட் டுமாரோ. வா, அந்த இடத்துல வந்து அந்த ஷூட்டுங்கிற மீனிங் வந்து சுடுறது ஒண்ணு, இன்னொன்னு படம் பிடிக்கிறது ஒண்ணு. படம் படம் பிடிக்கிறப்ப இப்படி வருது, சுடுறப்ப இப்படி வருது. லுக் அட் தட். ஸோ அது லேயருக்குள்ள லேயர் வர்றதுதான் வந்து ரொம்ப, நீங்க ஃபென்டாஸ்டிக் மிஸ்டர் ஃபாக்ஸ் பாக்குறப்ப தெரியும். சின்ன பையன் பேசுறானா பெரியவன் பேசுறானான்னு தெரியாது, ஒரு அனிமல் பேசுதா ஒரு மனிதன் பேசுறானான்னு தெரியுது. அதுல வந்து அவ்வளவு பெரிய லேயர் வரும். ஸோ ஆனா எல்லாம் பார்த்து முடிச்சாலும் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில சந்தோஷம் வரும். எந்த லெவல்ல புரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ரைட். ஸோ அது பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. பட் என்னைக்காவது ஒரு நாள் பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க, முழுகிறது. sink, Sink, sunk, சங்கு எங்க வரும்? okay, sank, sank, இப்ப சிங்குக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு வந்து முழுகிறது, இன்னொன்னு பாத்திரம் வளர்க்குற இடம். பாத்திரம் வளர்க்குற இடம் சிங்க். அந்த சிங்க் எப்படி இருக்கு, சிங்க் அடைச்சுக்கிட்டா பிளம்பரை கூப்பிடணுமா? சிங்க். அந்த இப்ப பாருங்க, சிங்க்னா முழுகிறது, ரைட்? சிங்க். ஸோ அந்த சிங்குக்கு நவுன் இல்லை, ஆனா இன்னொரு சிங்க் இருக்குது. அந்த சிங்குக்கு வேர்பு கிடையாது. ஸோ இந்த நீங்க வந்து ஜெரண்டா வேணா போடலாமே தவிர, நீங்க ஜெரண்டா போட்டா என்னன்னா, இங்க சிங்கிங் போடுறீங்க இல்லையா, இது V4, இதுவும் சிங்கிங் தான், ஆனா இது நவுன். இது வேர்பு, இது நவுன். இது வேர்பு, இது நவுன். இந்த வேர்பு வந்து V4, அவ்வளவுதான். இந்த இடத்துல சிங்கிங்னா என்ன சொல்ல வரீங்க சார் இந்த நவுனுக்கு? இது மூழ்குதல், மூழ்குதல், மூழ்குதல். தமிழ்ல வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா கேப்சர் பண்ணிடுது. இந்த மாதிரி வார்த்தை பாருங்க, வழுக்கிறது, ஸ்லைடு. ஸ்லிட், slid, சூப்பர். slid அடுத்தது தான், மூணாவது slid, ஸ்லைடு, ஸ்லிட்டு. ஸ்லிட்டு தான். ம், இங்க பாருங்க, இங்க என்ன வரும்? 4 and 5 slide, slide, ஸ்லைடு தான். ஸ்லைடு நவுனு. ஸ்லைட்ல போகணும்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்லைடு தான், ரைட்? நீங்க ஸ்லைடிங்லாம் போடலாம், ஆனால் ஸ்லைடுங்கிறதே ஒரு நவுனுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸ்பின், இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை. ஏன்னாக்கா குழப்புற மாதிரி இருக்கும், ஆனா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸ்பின்னா சுத்துறது. ஸ்பின். லாஸ்ட் தேர்ட் ஒன் வந்து ஸ்பன். வெரி குட். ஐ திங்க் ஸ்பான். ஸ்பான் வராது. ஸ்பன்னு தான். ஸ்பின், ஸ்பன், ஸ்பன்னு தான். இங்க ஸ்பின்னே போட்டுடலாமா? எத்தனை ஸ்பின்னு? 4 வாட்டி ஸ்பின் பண்ணா, 4 ஸ்பின்ஸ், 2 ஸ்பின்ஸ், ஒரே ஒரு ஸ்பின் வந்துருச்சா? அப்ப இந்த இந்த லேயரை பாக்குறது தான் ரொம்ப முக்கியம். ஏதோ நவுன்னு சொல்றாரு, பெயர் சொல்லணும்னு சொல்றாரு, பிழைச்சொல், ரெண்டும் ஒன்னா இருக்குது. இது டிஸ்டிங்க்டிவ்லி வெரி வெரி டிஃப்ரெண்ட் இங்கிலீஷ்ல. அந்த இரகுலர் படிக்கிறப்ப இதை படிச்சுட்டா நல்லா இருக்கும். ஸ்டிக். இப்ப பாருங்க, ஸ்டிக்னோடனே 2 மீனிங். ஸ்டிக்னா என்ன 2 மீனிங்? ஒண்ணு வந்து குச்சி, ஸ்டிக் எடுத்துட்டு வர்றாரு, ஒட்டுறது, இன்னொன்னு ஸ்டிக் ஒட்டுறது. வெரி குட். இப்ப நம்ம ஒட்டுறதுக்கு தான் வேர்பா கொண்டு வரணும். இப்ப என்னவா வருது, என்னவா B2 மாறுது? இது முன்னாடி படிச்சிருக்கோம் நம்ம. ஸ்டிக் ஸ்டக்கா மாறும். அகைன் ஸ்டக். அகைன் ஸ்டக். ஸ்டிக்கிங், ஸ்டிக்ஸ். இந்த இடத்துல நவுன் வந்து stick,
இப்ப ஸ்டிக்கிங் வேணா நீங்க ஜெரண்ட்ல போடலாம். அந்த ஸ்டிக்க வேணா நவுன்ல போடலாம், குச்சிங்கிறது. ஆனா அதுக்கு வேர்ப் பண்ண முடியாது. ரைட், Mhm. வேர்ப் பண்ண முடியாது. இதை நம்ம இப்படியே விடுவோம். ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைக்னா ஒண்ணு வந்து வேலை செய்யாம இருக்குது, இன்னொன்னு அடிக்கிறது. ஸ்ட்ரைக், பால் ஸ்ட்ரைக் பண்றது சொல்லுவாங்க இல்லையா, பெரிய Strike ஸ்ட்ரைக். பண்ணேன். அந்த ஸ்ட்ரைக். இந்த ஐக்கு பதில் இதுக்கு முன்னாடி மாதிரி தான். இங்க ஐக்கு பதில் யூ போட்டோம், இங்கேயும் ஐக்கு பதில் யூ போட்டு அப்படியே ரீடைன் பண்றோம் எல்லாத்தையும். Mhm. இப்ப பாருங்க அந்த ஸ்ட்ரைக்கு அப்படியே நவுனா வருது பாருங்க, அப்படியே நவுனா வருது பாருங்க, அப்படியே நவுனா வருது. ஸோ அதை கேப்சர் பண்ணிட்டாலே நமக்கு போதும். ரைட். சாபம் விடுறது, சத்தியம் பண்றதுல இருந்து எல்லாமே இது சொல்லுவாங்க. ஸ்வோர். Or Sword. ஸ்வோர். இது எப்படி இதுன்னா ரொம்ப ஈஸி. வேர் ஓர் ஒன் தான். okay. Or worn. Correct. அது எஸ் போட்டிருக்காங்க அவரு. இதே தான் இது. டியர். டியருக்கு ரெண்டு மீனிங். ஒண்ணு கண் துளி, கண்ல இருந்து வர துளி. இன்னொரு டியர் வந்து கிழிக்கிறது. டேர். டேர்னா இதை டேர்னு படிச்சா கிழிக்கிறது. டியர்னு படிச்சாக்கா கண்ணுல உள்ள, கண்ல இருந்து வர்ற கண்ணீர். டேர், டோர். பட் கண் தண்ணியை கிழிக்க முடியாது இல்லைங்களா? ஸோ கண் தண்ணியை கிழிக்க முடியாது. ஆமா. இப்ப டேர், டோர், டோன் Or இந்த கேட்டகரியில் அதை வைக்கலாம். பட் அவங்க வேலைக்காரங்க உடனே அவங்க இங்கிலீஷ் பீப்புள் வந்து டேர் அப்படின்னா உங்களுக்கு டிஆர் நினைப்பு வரும், கிழிக்கிறது நினைப்பு வரும். இதுவே டியர்னா அவங்க வந்து கண்ணீரை தான் சொல்றாங்க. ஆனா நம்மளோட ரீடிங்ல வந்து டிஏஆருங்கிற ஒரே வார்த்தை தான் இருக்கும். Mhm. இப்ப பாருங்க, டேர், டோ, டோன். இதுக்கு நீங்க டேர்னு போட்டு நவுனா வேர்பா கன்வெர்ட் பண்ண முடியாது. இதுவே நவுனா இருக்கிறப்ப அதுக்கு வேற மீனிங் இருக்கு. ஸ்விங், ஊஞ்சலாடுறது. Swang. Swung. இது ஸ்வாங்னு ஒரு வார்த்தை இல்ல, ஸ்ட்ரெயிட்டா போயிடுவாங்க. ஸ்வங், Swang. Okay. ஸ்ட்ரெயிட்டா போயிடுவாங்க. இப்ப ரிங், ரேங்க்ல இந்த கேட்டகரியில இதை கொண்டு வர முடியாது. சிங் சாங்ஸ் கொண்டு வர முடியாது. Spin, ஸ்விங், spun, spun. ஸ்பங் அப்படியே அடிச்சிருவாங்க. அதுதான் இப்ப இங்கிலீஷ் வந்து அது ஒரு வட்டத்துக்குள்ள அதை அடக்கவே முடியாம இருக்கிறதுக்கு காரணம் தான். டெல். Told. 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 வெரி குட். இந்த நவுனை கனெக்ட் பண்ணது ஆக்சுவலா ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியா. நான் ஆக்சுவலா வேற ஒரு விஷயத்தை வச்சுதான் மைண்ட்ல இருந்து வந்தேன். அதை அடுத்த கிளாஸ்ல கொண்டு போயிடலாம். பட் திஸ் இஸ் அன் எக்ஸலண்ட் ஐடியா. பிகாஸ் இந்த வேர்ப நவுனா வந்து யோசிக்கிறது இப்ப தமிழ் பேசுற ஒரு ஒரு திங்கிங் மைண்டுக்கு வந்து கஷ்டமான ஒரு விஷயம். இப்ப இப்ப ஒரு வார்த்தை சொல்ற பாருங்களேன், இது ரொம்ப பெரிய விஷயமா நான் தோணுது எனக்கு. பாருங்க, திங்க், Thought. Thought. தாட். இது முன்னாடியே போட்டிருந்தாலும் நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி கொண்டு வருவோம். இப்ப பாருங்க இது என்ன வரும். இப்ப பாருங்க, பிக் திங்க், பிக் திங்க் அப்படின்னு ஒரு பெரிய இப்ப பாருங்க, பிக் தாட். ஓ, ரெண்டுமே நவுன்ல வரும், டிபெண்டிங் ஆன் தி பிளேஸ் வேர் யூ வாண்ட் டு யூஸ் இட். எவ்வளவு பெரிய திங்கிங் ஜெரண்டா வரப்போகுது எப்பயுமே. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. திங்க், தாட், திங்கிங், இது எல்லாம் வேர்பா வருது, இது எல்லாமும் நவுனா வருது, வர முடியும். எவ்வளவு எவ்வளவு பெரிய விஷயம் அது. அருமை அருமை. ஏன்னா இந்த காம்ப்ளெக்சிட்டியை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். லுக் அட் திஸ், ரொம்ப கேஷுவலான வார்த்தை, நம்ம டெய்லி ஏதோ ஒரு வேலை யூஸ் பண்ணுவோம். Drive. Drove. Drove. Drone. ட்ரிவன், 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 ட்ரிவன். அன்னைக்கு கலை டிரைவர்னு படிச்சாங்களா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல. இல்ல வேற பேட்ச்ல வேற இன்னொருத்தவங்க படிச்சிருப்பாங்க, நான் தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். டிரைவர்னு சொல்லுவாங்க, ஜெனரலா சொல்லக்கூடாது, ட்ரிவன். Driven. இப்ப சொல்லுங்க பாப்போம், இது ஈஸி. நவுன் இஸ் ஈஸி. நீங்க ஈஸியா மைண்ட்ல கொண்டு வாங்க ஒரு வாக்கியத்தை, அப்படியே அப்ளை பண்ணுங்க, வந்துடும்.
He's riding. நோ, இப்ப டிரைவ வந்து நவுனா சொல்லணும். நீங்க எப்படி சொல்றீங்க? Okay. இட் வாஸ் a லாங் டிரைவ். வாவ்! எத்தனை வாட்டி Yeah, Okay. drive. அமெரிக்கால Long உள்ளவங்க drive. சொல்லுவாங்க, லாங் Yes, டிரைவ். லுக் அட் தட். drive. லுக் அட் தட். எவ்வளவு அருமையா வந்துருச்சு பாத்தீங்களா? இப்ப டிரைவ் வேர்பா நவுனான்னு அந்த சென்டென்ஸ்ல போட்டா வந்துடும். நீங்க எதையுமே சென்டென்ஸ்ல போடுங்க, முடிஞ்சது. எதையும் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8க்குள்ள எடுத்து ஏதாவது ஒன்று போடுங்க, கரெக்டா பிடிச்சிடலாம், அதோட அர்த்தம் பிடிச்சிடலாம். அது அந்த வார்த்தை அந்த சென்டென்ஸ்ல என்னவா ஆக்ட் பண்ணுது, மல்டி மல்டி டு மல்டி, அது அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒன் டு மெனி, மெனி டு மெனி. மெனி டு மெனி தான் இங்கிலீஷ். மெனி டு மெனி தான் இங்கேயும் மெனி, இங்கேயும் மெனி. இன்னும் 2-3 மினிட்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அன்னைக்கு அவங்க சொன்னாங்க கம் வந்து பிகம் சொன்னாங்க இல்லையா? இப்ப ஃபர்கிவ். Forgive, forgave, forgiven. ஃபர்கிவ். இதை வந்து நம்ம நவுன்ல கன்வெர்ட் பண்ண முடியாது. ஜெனரலா அப்படி பண்ண மாட்டாங்க. இது பாருங்க, எக்ஸலண்ட் ஒன். ஹிட். Hit. Hit. வெரி குட். இங்கேயும் ஹிட் தான். நவுன் சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஈஸி, அவ்வளவுதான். உங்க மைண்ட்ல அது அவ்வளவு hit தான். Hit தான். பியூட்டிஃபுல். தட் வாஸ் அ பிக் ஹிட். த மூவி வாஸ் அ பிக் ஹிட். ஹியூஜ் ஹிட். என்ன அருமையா வந்துருச்சு பாருங்க. லீட். Led, Led. led. வெரி நைஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. லீடு வந்து அந்த உலகத்தை குறிக்கிற லீடு வந்து லெட்னு படிக்கணும். அதே லீட, ரைட்டா? லெட்னு படிப்போம். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறப்ப அந்த லெட்னு படிப்போம். இது ஸ்பெல்லிங் தான். இதே வேர்பா போனா லீடுன்னு படிப்போம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வேர்பா இருக்கிறது இங்க நவுனா என்னவா மாறும்? அவன் யாருப்பா? அவன் ஒரு டீம் லீடுப்பா. அவன் யாருப்பா? அவன் டீம் லீடுப்பா. நவுன வந்து உட்காருது பாருங்க. வா, எப்படி அது உட்காருது பாருங்க. நவுன வந்து உட்காருது. அப்ப லீடுன்னு படிக்கணும். வேர்பா இருக்கிறப்ப லீடுன்னு படிக்கிறோம். ஆனா அதே உலோகமா இருக்கப்ப லெட்னு படிக்கிறோம், அதே வார்த்தையை. ஸோ டெஃபினட்டா ஒரு ஃபன் லாங்குவேஜ், ஃபன்னி லாங்குவேஜ், ரைட்? அப்படி டெஃபினட்டா சொல்லப்பட்டு இதை ரசிச்சோம்னா உள்ள வந்துடும், உள்ள போயிடும். ரசிச்சோம்னா பிடிச்சுதான் ரசிப்போம். அப்ப பிடிச்சு ரசிக்கிறப்ப அது மைண்ட்ல போய் ரொம்ப நாள் உட்காந்துருக்கும், மறக்கவே மறக்காது. ரைட். லாஸ்ட் ஒன் முடிச்சிடுறேன். லுக் அட் திஸ். அந்த லைவ் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக், அடுத்ததுக்கு போவோம். மேக். Made, made. இப்ப சொல்லுங்க, அது என்னவா இருக்கலாம்? இதுல என்ன ஒரு மேக்குப்பா? இந்தியா மேக்குப்பா. இந்தியா மேக், இந்தியன் மேக். லுக் அட் தட். ஸோ அது ஆக்சுவலா ரொம்ப அருமையான ஒரு லிங்க் இது. இதுல இருந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் இன்னும் கூட ஈஸியா போலாம். ஏன்னா நவுனை கன்வெர்ட் பண்றதுல பொதுவா எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும். ஏன்னா அந்த வேர்ப்ல இருந்து நவுனு வேர்பும் ஒரே வார்த்தையா இருக்குங்கிறத நிறைய பேரால ஒத்துக்க முடியாது. தமிழ் திங்கிங் மைண்ட்ல ஒத்துக்க முடியாது. அதை வந்து ஆக்சுவலா அந்த அந்த பேரியரை இப்ப கிராஸ் பண்ணி, இந்த கிளாஸ் மூலமா கிளாஸ் பண்ண வெரி சூப்பர், சூப்பர். இது பண்ணுங்க. நம்ம ஃபுல் ப்ளோன் லிங்கிங் கிளாஸே நம்ம எடுக்கலாம். இது அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த பாசிவ் வாய்ஸை கொஞ்சம் கொண்டு வந்து, பாசிவ் வாய்ஸ் ஓரளவு தரவா இருக்கீங்களா, எப்படி இருக்கும்? ஆக்டிவ் வாய்ஸ் நல்லாவே பண்ணீங்க, நம்ம ரிவிஷன் பண்ணா வந்துடும். நம்ம பாசிவ் வாய்ஸ் எப்படி இருக்கு ஒரு டைம் பார்த்துடலாங்க சார். பார்த்துடலாம். பார்த்துட்டு அப்படி கொண்டு வரலாம். தென் எனக்கு ரொம்ப நிறைய ப்ராக்ரஸ் இந்த இதுல ப்ராக்ரஸ்ன்னு இப்படி சொன்னேன் இல்லைங்களா? அது மைண்டுக்குள்ள இந்த ப்ராக்ரஸ் இங்க வந்துடும். அது முன்னேறது. இது என்னங்க? Making lot of progress. இது முன்னேறது. இது என்னது? இது முன்னேறது. இது என்னது? தமிழ்ல இத ஒரே நிமிஷம். முன்னேறது. இது என்னது? He's making lot of progress. ரைட். சூப்பரா சொன்னாரு.
நவுன் எனக்கு தமிழ்ல வேணும். தமிழ்ல எப்படி கொண்டு வரீங்க? ம். அவன் பண் முன்னேறுறது பண் ஒரே வார்த்தை. பண் பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்ல இல்ல முன்னேறுறது தான் பண்ணிட்டு இருக்கான். ஆ. முன்னேற்றம் வேற முன்னேற்றம். ஒண்ணும் இல்ல. இந்த நவுன் A lot of progress. முன்னேற்றம். அது நவுன் அதை கொண்டு வர மைண்ட்ல கொண்டு வந்து லிங்க் பண்ணிட்டோம்னா போதும். ஆனா தமிழ வச்சு லிங்க் பண்ணலாம், சூப்பரா லிங்க் பண்ணலாம். ஏன்னா டிஸ்டிங்க்டா ஒரு வேர்டு இருக்கு அங்க நவுன்ல, ரைட்? ஸோ அது ஒண்ணு நம்ம பார்ப்போம். பாருங்க, தயாரிக்கிறது, தயாரிப்பு, ம்ஹும். தயாரிக்கிறது, தயாரிப்பு. ம்ஹும். அந்த நவுன் கொண்டு அதை மட்டும் விஷுவலைஸ் பண்ணிக்கணும். நவுன்ல வந்தா என்ன வார்த்தை வரும் தமிழ்ல. சூப்பர். நான் அதை அனுப்புறேன், வீடியோ அனுப்புறேன், உங்களுக்கு இதுவும் அனுப்புறேன். வாசோட நம்பர் நோட் பண்ணிக்க, நீங்க பேசலாம் அவர்கிட்ட. Sure, sir. குருவுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா அவரு குருவுக்கும் வாசுக்கும் நடுவுல தான் நான் லிங்கா இருந்து இந்த வீடியோ எல்லாம் கிரியேட் பண்ணேன். சரி, ஓகே சார். காட் இட் சார். ஸோ அதனால வாசுட்டே நீங்க வாசுக்கிட்டே டைரக்டா பேசலாம். ஷூர், ஷூர். என் பேர் ரெஃபர் பண்ணுங்க. ஷூருங்க சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஐ வில் see you on Thursday. ஷூர் சார். தேங்க்யூ சார். Thank you. அது கண்ணை மூடி கண்ணை திறக்கங்காட்டி இந்த 1 hour போயிடுது. பட் we will see. Sure, I will sir. see you on Thursday. தேங்க்யூ. தேங்க்யூ சார். இது மட்டும் எப்படி பண்ணலாம்னு பாத்துக்கலாமா? ஹோம்ஒர்க் Sure, இது sir. மட்டும் லிங்க் பண்ணணும். நவுனோட லிங்க் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஷூர் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். குட் ஜாப் ஆன் த ஹோம்ஒர்க். ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. தேங்க்யூ சார். Thank you. தேங்க்யூ.